ஃபோனை விட மயிருன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். பட் இது நான் எதுக்காக சொன்னேன், இது எந்த எக்ஸ்ட்ரீம் போனக்கப்புறமா நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அனுகிரகா. நீங்கள் இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ? எனக்கு என்னோட லைஃப்பை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? நான் வந்து விஜயை வந்து காசுக்காக கல்யாணம் பண்ணேன். ஹவு கேன் யூ ஈவன் டாக் அபவுட் தட்? ஈவன் யூ ஆர் புட்டிங் டவுன் அ உமன்ல அப்போ அந்த இடத்துல. ஸோ நீங்கள் வந்து உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடாதீங்க. எல்லாருமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் கிரையிங், ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் புட்டிங் அ வீடியோ ஃபர்ஸ்ட் டசன்ட் மீன் தே ஆர் ரைட். அண்ட் ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டாங்க, அதுவும் அழுது ரொம்ப ட்ராமாலாம் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி போட்ட உடனே அதை வந்து உண்மைன்னு நம்பி அதை பற்றி நீங்கள் இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி கூட யாருமே கேட்கல. அது எதுவுமே நீங்கள் கேட்காம எவ்வளோ ரேண்டமாக என்னோட ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு என்னோட பர்சனல் பிக்சர்ஸ், என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே அவ்வளோ வல்கராக அவ்வளோ பேடாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ ஒரே ஒரு வேர்டு பயிருன்னு தான் சொல்லியிருப்பேன். அதுவுமே அனுகிரகா கிட்ட சொல்ல, ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒரு பையன்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி 11:30 ஹாஃப் அன் ஹவர் பேசிகிட்டு இருந்த ஒரு பையன்கிட்ட சொன்னதுக்கு நீங்கள்லாம் வந்து அவ்வளோ வல்கராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட பேஜில். இது வந்து எப்படி வந்து இது வந்து இட் இஸ் நாட் குட். நீங்கள் வந்து என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் கீழே என்னோட பையனை பற்றி கர்மா வில் ஹிட் யூ பேக், இதுதான் உங்களோட டவுன்ஃபால், அப்புறம் அவ்வளோ பேட் வேர்ட்ஸ். அண்ட் ஒரு சில பேர் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிட்டு ஐ ரியலி ஹோப் so and so people come and rape you and you die. இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ இன்ஹியூமனாக நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொருத்தவங்களோட ஒரு ஸ்டோரி கேட்காம. அண்ட் நான் இப்போ கூட ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து போடக்கூடாதுன்னு தான் விஜய் சொன்னார். பிகாஸ் எங்கள் சைடில் எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் பண்ணலை, எங்கள் சைடில் எந்த ஒரு தப்பும் நடக்கலை. பட் ஸ்டில் இது வந்து விஜய் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து லீகலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், இதுக்கு நம்ம ஒரு ரிட்டன் நம்ம வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ கூட எனக்கு மனசு கேட்கல. பிகாஸ் எங்கள் ஃபேமிலியோட பேர் இதில் டேமேஜ் ஆகுது அண்ட் விஜயோட பேர் ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கா அனுகிரகா. ஸோ அனுகிரகா ப்ளீஸ், உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கன்வே பண்ணும் அப்படின்னா அதோட மோட்டிவ் என்ன, அதில் என்ன எவ்வளோ உண்மை இருக்குது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும். உங்களுக்கு காசு கிடைக்கல, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஹைஜீனாக இல்லை, அண்ட் உங்களுக்கு ட்ராவல் அதிகமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க மேலே அப்படியே ஒரு ப்ளேம் நீங்கள் போடவே முடியாது. ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை ஃபேமிலி இஃப் ஐ ஹேவ் டு.